வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி மார்னிங் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன், டிஆர் சார் கெட்டப்பில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், குட்டி ப்ரோக்ராம், ஒருத்தருக்கு வெட்டிங் இன்றைக்கி. அதை விஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே டி நகரில் இருக்கிற பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சங்கீதா உணவகம்னு இருக்குது. இன்றைக்கி அங்கே சஞ்சீவி ராஜசுவாமிகள் இன்றைக்கி வர்றதா சொல்லியிருந்தாங்க. வடிவேல் சோகருடைய பொண்ணுக்கு நிச்சயார்த்தம் இந்த மாதம் நடக்க இருக்கிறதால அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கோசரம் வடிவேல் சேகர் அவங்க ஒய்ஃபு நான் போயிருந்தோம். சாரி, தர்பி சாப்பிட்டோன்னா ஏப்பம் வந்து 1 கிலோ 30 ரூபா தர்பீஸ். உங்கள் ஊரில் எவ்வளோ? சரி, ஓகே. அதுவும் பேசி அங்கே போயிட்டு நம்ம சேகர், அவங்க ஒய்ஃப் செல்வி, நான் போயிட்டு சாமிக்கிட்ட அந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு பூவெல்லாம் பழம்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பாக நிச்சயத்து வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதம் அன்பளிப்பாகவும் ஒரு 5000 கொடுத்துருந்தார் சாமி. அது மிகப்பெரிய தொகை. நம்ம வடிவேல் சேகருக்கு எதனா ஒரு வகையில் உதவும் இல்லையா? சரி, நல்லா பேசினா, அன்பாக பேசினாரு. அந்த ஹோட்டலில் உங்கள் சுரேஷ் உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிடுங்க, வடிவேல் சேகர் உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிடுங்கன்ட்டாரு. அந்த ஹோட்டலில் நான் நெய் ரோஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்டேன். நெய் ரோஸ்ட்டு, ஒரு பொங்கல், ஒரு வடை. ஃபுல்லாக ஆயில் தான், ஆயில்னால் நெய் தான். நல்லா சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட இது இப்போ சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டு வச்சுங்க, 10-11 மணிக்கு ஆகிட்டு ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்டேன். அந்தளவு ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, ஆத்தம்மா மேரா मैं कहता है कोई பிரச்சனை எல்லாம் போர் செட்டு. அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணார், வரணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். அப்போ சூர்யா ரொம்ப கேட்டார். ஜூலை 31 தம்பியோட 50வது பிறந்தநாள். அதை முன்னிட்டு நகல் நட்சத்திரங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் டான்ஸ் பண்ணி ஒரு சந்தோஷமாக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி சூரியக்கு ஒரு சர்ப்ரைஸாக பண்ணி சூரிய ஒரு கெட்டப் போட்டு பண்ணுறதா ஒரு ஐடியா. நீங்களும் கண்டிப்பாக அவங்க ஜூலை 31 நம்ம சுவாமிகளும் வர சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தால் சமையல் ஆகிட்டு இருக்குது. என்ன சமையல்னு பார்க்கலாம். அப்புறம் செங்கல்பட்டில் இருக்க ஒரு சிஸ்டர் ஜெனிமா அவங்க சிஸ்டர் நம்ம ப்ரௌனி குயின் பண்ண கேக்கை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் பொண்ணு பேரு கெட்சியா, அவங்களும் பேச சொன்னாங்க. கெட்சியா. சரி, ஓகே. கெட்சியா ஓகேவா? இருங்க. ஜெனிமா அண்ட் கெட்சியா உன் பேர் சொல்லிட்டு ப்ரௌனி குயின் சொல்லியிருந்தாங்க. அது ப்ரௌனி குயின் யாருன்னா நான் தான் மருமகள் வச்சேன். இப்போ அதே ஃபேமஸ் ஆகிடுச்சு. வா, இன்னும் ஒரு ஹாய் சொல்கிறேன். ஹாய். லைக் வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கிட் மாதிரி. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அது பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நீங்களும் பாருங்க ஒரு வாட்டி. இப்போ அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அது மருமகளுக்கோசரம் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ஐடியா இல்லை, ஆனால் நல்லா பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த வீடியோ வருது, பாருங்க. ஓகேவா? யாருன்னு பாரு. போறேமா. யாருமா? அம்மா கொரியர்மா. கொரியரா? ஆமாமா கொரியர். இருந்து கொரியர். அதாம்மா அண்ணி கிட்ட இருந்து. அண்ணியா? எந்த அண்ணி? அம்மா ப்ரௌனி குயின் அண்ணிமா. ப்ரௌனி குயின் அண்ணியா? ஆமா, போட்டேன்ல, மறந்தே போச்சு. சரி, ஓபன் பண்ணுவோமா? ஓபன் பண்ணுவோம். வாவ், சூப்பரா இருக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த உனக்கு நீ ஒண்ணு. செம சாஃப்டா நல்லா இருக்குல்ல? இந்தாங்க, இந்தாப்பா உனக்கு. தேங்க்யூ. இந்தாப்பா உனக்கு. அம்மா உண்மையில பஞ்சு மாதிரி இருக்குமா? நல்லா இருக்குல்ல? செமையா இருக்குல்ல? பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. இல்லம்மா, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு. நீங்க நான் சாப்பிட்டு சொல்றேன். சாப்பிட்டுட்டு சொல்லு. என்னடி இது? கேக்கு மட்டும்தான் ஸ்பாஞ்ச் மாதிரி பஞ்சா இருக்குன்னு பார்த்தா இந்த வாங்கிட்டு வந்த செகண்ட்ல இந்த டப்பாவே காலி பண்ணிட்டீங்களடி. இவ்வளவு பஞ்சா பறக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ப்ரௌனி குயின் உண்மையிலேயே அவங்க கேக் மட்டும் பஞ்சு கிடையாது, சாப்பிடும் போதும் பஞ்சாவே பறந்து போயிடுச்சு எல்லார் வயிற்றுக்குள்ளேயும். எப்படின்னு தான் தெரியல. ஏன்டி அவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணீங்க?
அம்மா அம்மா சாரிம்மா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுமா ப்ரௌனிக்கா நான் நீ செஞ்சது அதனாலதான் காலி பண்ணிட்டோம். அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஒன்ஸ் மோர் ஆர்டர் பண்ணுங்க. போட்டுருவோம். ஒன்ஸ் மோர் தானே போடுவோம். டாடி ஒன்ஸ் மோர் டாடி. போட்டுடலாம் செல்லம். ஆமா டாடி. ஒன்ஸ் மோர் எத்தனை ஒன்ஸ் மோர் வாங்குவீங்கன்னு தான் தெரியல. சரி, வாங்கிட்டா போச்சு. ஓகே, எல்லாரும் வாங்கி இந்த ப்ரௌனி குயின் செஞ்ச ப்ரௌனியும் டீ கேக்கும் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. எங்களை மாதிரியும் நீங்களும் சீக்கிரம் சீக்கிரம் காலி பண்ணிட்டு வாங்குங்க. ஓகே. ப்ரௌனி கூல் அண்ணி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்க செஞ்ச அந்த கேக் எல்லாமே ஒன்றும் இல்லை, அந்த எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படிதான் சொல்ல முடியும். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சொல்றதுக்கு பார்த்த வாயில வரல, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸை பெரிய லெவல்ல ஆக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நாங்க 2 பேரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். ஓகே, டன் பாய். ஓகே, வீடியோ பார்த்தீங்களா? ஜெனிமா அண்டு எக்ஸியா. ஹாய்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ அழகாக போட்டாங்க பார்த்தியா நீயும்? நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நைட் தேங்க்ஸ். அடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நீ தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லைக் மெனக்கட்டு எனக்காக பண்ணி ஒரு வீடியோ பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் நல்லா ஆக்சுவலி. இருக்கு அந்த வீடியோல. ஆமா, நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி வீடியோ வரும்னு சொல்லிட்டு. ஆமா, ரொம்ப கேக் தேங்க்யூ. நல்லா இருக்கதால பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்கு. சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். அடுத்து பஞ்சு போகலாம். அதே மாதிரி இப்போ வந்து அந்த காம்போ ஆஃபர் நல்லா போயிட்டு இருக்கு. மிளகாத்தூள், மிளகாத்தூள், ரசத்தூள், குழம்புத்தூள் அண்ட் இட்லி பொடி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ரெடியாக இருக்கு. ஆர்டர் பண்ணுங்க, உடனே கிடைக்கும். நம்பர் 8056859681. நான் மறந்துடுவேன். ஓகேங்களா? நீ எதாவது சொல்ல விரும்புறியா? இதுதான் அந்த காம்போ ஆஃபர். நிறைய பேர் வந்து கேட்டு எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அந்த ஆஃபர் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ இனிலேருந்து தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம். ஸோ முன்னாடியே நாங்கள் வீடியோ போட்டதால அந்த டேட்ல இருந்தே நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணி அந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா 4 ப்ராடக்ட்டுமே ஒரே பேக்கில் வரதால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்து லான்ச்சஸ். லான்ச்சஸ் வந்து நிறைய பேர் பிஸ்கெட்ஸ் அண்ட் குக்கீஸ் வந்து ஹெல்த்தி வெர்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம். 4 டைப்ஸ் ஆஃப் வந்து பிஸ்கெட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ராகி பிஸ்கெட், இன்னொன்று வந்து காஃபி பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் வீட் ஃப்ளாரில் பண்ணுறது தான் நம்ம. அதுக்கப்புறம் வந்து லைக் ஓட்ஸ் பிஸ்கெட் அண்ட் வந்து சால்ட் பிஸ்கெட்ஸ். இந்த 4 பிஸ்கெட் நாங்கள் வந்து பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று வந்து வீட் பிஸ்கெட். ஸோ 5 பிஸ்கெட்ஸ் மொத்தம் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வந்து டீ டைமில் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். சுகரும் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு வந்து ஒயிட் சுகரே எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஜாகரி அண்ட் பட்டர் மட்டும் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல வந்து லைக் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பியூர் பட்டர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பிஸ்கெட்டுமே வேற லெவலில் இருக்கு. நேற்று தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓட்ஸ் பிஸ்கெட். உங்களுக்கு வந்து ஓட்ஸ் வீட் ஃப்ளார் வச்சு அண்ட் ஜாகரி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஓட்ஸ் பிஸ்கெட்டு. இது உங்களுக்கு டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு நம்பி தரலாம். ஏன்னா என் பேபிக்கு நான் தரேன் இது ஆக்சுவலி. அண்ட் வந்து இது வந்து ராகி பிஸ்கெட். இது வந்து ராகி பிஸ்கெட். இதுவும் வந்து நம்ம ராகி அண்ட் வந்து ஜாகரி வச்சு தான் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம. ஸோ இதுவும் நீங்க உங்க பேபிஸ்க்கு தரலாம் நீங்க கண்டிப்பா. அண்ட் வந்து இது வந்து காஃபி பைட் சொல்லுவோம். காஃபி பிஸ்கெட். இது வந்து லைக் வீட் ஃப்ளார் தான் பண்ணது. நீங்க பெரியவங்களுக்கு தரலாம். காஃபி வந்து லைக் கெஃபைன் வந்து லைக் குழந்தைங்களுக்கு தரக்கூடாது. ஒரு 5 to 7 years அப்போ தரலாமா? அவங்களுக்கு நீங்க தரலாம், தைரியமா தரலாம். இதுவும் சுகர் வந்து ஜாகரி வச்சு நம்ம யூஸ் பண்றோம். இது ஆமா, இந்த பிஸ்கெட்ஸ் ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. இது சுகர் கம்மியா உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்க. அண்ட் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட், பெரியவங்களுக்கெல்லாம் ஃபேவரட் வந்து இது சால்ட் பிஸ்கெட். இது வந்து வெளில பேக்கரி அளவுலாம் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் வந்து ஹோம்மேட், பியூர் ஹோம்மேட். இது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அண்ட் வீட் பிஸ்கெட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த 5 பிஸ்கெட்டும் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கூல்ல இருந்து பசங்க வராங்க, அழகா ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் பியூரா வீட்லயே பண்ணது தான் இது. நம்ம சுகர் கிடையாது, ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, நாட்டு சக்கரை மட்டும் தான். இப்போ எல்லாமே இப்போ ட்ரெண்டிங் மாறிட்டு இருக்கு. எல்லாம் இயற்கை உணவுக்கு போறாங்க. சுகர் அவாய்ட் பண்ணிடுறாங்க, நாட்டு சக்கரை யூஸ் பண்றாங்க. யானை கவுனி கருப்பு கவுனி அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நாமளும் மாறுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரௌனி குயினுக்கும் இவங்க இன்னும் பேர் வச்சோம், புனை பேர் என்னது? மேஜிக் ரசம். ஆமாம், ஓகேவா? ஃபோன் ஏதோ வருது. ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.